யாழ் மத்திய மற்றும் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரிகளுக்கு இடையிலான 110வது வடக்கின் பெருஞ்சமர் 3ஆம் நாளான இன்று வெற்றி தோல்வியின்றி முடிவுக்கு வந்தது. இந்த போட்டியில் யாழ் மத்திய கல்லூரி அணி வீரரான வி கிருபாகரன் இன்றைய தினத்தில் சதமடித்தமை அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. யாழ் மத்திய கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் யாழ் மத்திய கல்லூரி அணி 161 ஓட்டங்களையும் சென்ட் ஜோன்ஸ் அணி 163 ஓட்டங்களையும் பெற்றனர். 6 விக்கெட் இழப்புக்கு 164 ஓட்டங்களுடன் இன்றைய 3ஆம் நாள் ஆட்டத்தை ஆரம்பித்து யாழ் மத்திய கல்லூரி அணி சார்பாக விக்ரமாகரன் சதமடித்தார். வடக்கின் பெருஞ்சமர் வரலாற்றில் 17 வருடங்களின் பின்னர் யாழ் மத்திய கல்லூரி அணி வீரர் பெற்ற முதல் சதம் இதுவாகும். யாழ் மத்திய கல்லூரி அணியின் 2ஆம் இன்னிங்ஸ் 264 ஓட்டங்கள் எடுக்க முடிவுக்கு வந்தது. 263 ஓட்டங்கள் என்ற வெற்றிலக்கை நோக்கி 2ஆம் இன்னிங்ஸில் பதிலளித்தாடிய சென்ட் ஜான்ஸ் அணி 5 விக்கெட் இழப்புக்கு 179 ஓட்டங்களை பெற்றிருந்த போது இன்றைய ஆட்டம் முடிவுக்கு வர போட்டி வெற்றி தோல்வியின்றி முடிவடைந்தது. இதேவேளை இன்றைய போட்டி தொடர்பில் யாழ் மத்திய கல்லூரி அணியின் முன்னாள் வீரர்கள் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர். 32 வருஷத்துக்கு பிறகு இந்த பிக் மேட்ச் வந்து பார்க்க வந்திருக்கேன். ஸ்டாண்டர்ட் வந்து கொஞ்சம் கூடி இருக்கிற மாதிரி எனக்கு பார்க்கக்கூடியதா இருக்கிறது. துடுப்பாட்ட சைட்ல அவர்கள் நிர்வாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறார்கள். இருந்தாலும் இன்னும் நல்ல ஸ்டாண்டர்டுக்கு வந்தாத்தான் கொழும்பு கல்லூரிகளோட சமமாக போராடக்கூடிய திறமையுடன் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் போக இருக்கு. இருந்தாலும் அவர்கள் அதாவது இந்த பிரச்சனைகளுக்கு பிறகு அவர்கள் எப்படி துடுப்பாட கிரிக்கெட் விளையாடுறதாக என்பதை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. போர்டிங் சைட் வந்து with the support of the good coaches from Colombo அப்படி என்றால் அவர்கள் இம்ப்ரூவ் பண்ணி ஸ்டாண்டர்ட் வந்து கூட்டலாம்னு நான் நினைக்கிறேன். சென்ட்ரல் மேட்ச்ல இவ்வளவு காலத்துக்கு பிறகு இங்க வந்து இந்த மேட்சை பார்க்கறதுல சந்தோஷமா இருந்தது. ஆனா ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேம் செக் பண்ண அளவுக்கு இல்ல. அந்த மேட்சை கொஞ்சம் என்டர்டெயினா கொண்டு போறதுக்கு இல்ல. 2 டீமும் நெகட்டிவ் டிசப்பாயிண்டட் வித் ரிசல்ட்ஸ் ஆஃப் த கேம். விளையாடியும் not even 2 runs.